ஓம் சாந்தி. 5/10/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/3/2007 மதுபன். பரமாத்ம சேர்க்கையில் ஞானத்தின் வண்ணப்பொடிகள், குணங்கள் மற்றும் சக்திகளின் வண்ணங்களை பூசுவதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவதாகும். இன்று பாப்தாதா தம்முடைய மிக மிக அதிர்ஷ்டசாலிகளான மிக மிக புனிதமான குழந்தைகளுடன், அதாவது லக்கியஸ்ட் மற்றும் ஹையஸ்ட் குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளார். உலகத்தினரோ எந்த ஒரு பண்டிகையையும் வெறுமனே கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகள், நீங்கள் கொண்டாடுவது மட்டும் இல்லை, கொண்டாடுவது என்றால் அது போலவே ஆவது. ஆக நீங்கள் ஹோலியாக, அதாவது பவித்திரமான ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அனைவரும் எத்தகைய ஆத்மாக்கள்? ஹோலி, அதாவது மகா பவித்ர ஆத்மாக்கள் ஆவீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்களோ சரீரத்தில் ஸ்தூலமான வண்ணங்களினால் பூசிக்கொள்ளுகின்றனர். ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாவை எந்த வண்ணத்தில் பூசி இருக்கிறீர்கள்? அனைத்திலும் நல்லதிலும் நல்ல வண்ணம் எது? அழியாத வண்ணம் எது? நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் பரமாத்ம சேர்க்கையின் வண்ணத்தை ஆத்மாவுக்கு பூசியிருக்கிறீர்கள். அதன் மூலம் ஆத்மா தூய்மையின் வண்ணத்தினால் பூசப்பட்டுள்ளது. இந்த பரமாத்ம சேர்க்கையின் வண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக மற்றும் சகஜமாகவும் உள்ளது. அதனால் பரமாத்ம வண்ணத்தின் மகத்துவம் இப்போது கடைசியிலும் கூட சத் சங்கத்தின் மகத்துவம் உள்ளது. சத் சங்கம் என்பதன் அர்த்தமே பரமாத்ம சேர்க்கையில் இருப்பதாகும். அது அனைத்திலும் சகஜமானதும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததும் ஆகும். அதுபோல குழந்தைகள், நீங்களும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தூய்மையான மகான் ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த அழிவற்ற சேர்க்கையின் வண்ணம் பிடித்திருக்கிறதல்லவா? உலகத்தினர் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். பரமாத்ம சேர்க்கையையோ விடுங்கள், வெறுமனே நினைவு செய்வதிலும் கூட எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்கள், நீங்கள் பாபாவை அறிந்து கொண்டு விட்டீர்கள். உளமாற மேரா பாபா என்று சொன்னீர்கள். பாபாவும் மேரே பச்சே, என்னுடைய குழந்தைகளே என்று சொன்னார். உடனே வண்ணம் பூசப்பட்டு விட்டது. பாபா எந்த வண்ணத்தை பூசினார்? ஞானத்தின் வண்ணத்தை பூசினார். குணங்களின் வண்ணத்தை பூசினார். சக்திகளின் வண்ணத்தை பூசினார். அந்த வண்ணத்தினால் நீங்களோ தேவதையாகிவிட்டீர்கள். ஆனால் இப்போது கலியுக கடைசி வரையிலும் கூட உங்களுடைய தூய்மையான சித்திரங்கள் தேவாத்மாக்களின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகின்றன. தூய்மையான ஆத்மாக்களாக அநேகம் பேர் ஆகிறார்கள். மகான் ஆத்மாக்களாக அநேகம் பேர் ஆகிறார்கள். தர்ம ஆத்மாக்களாக அநேகர் ஆகிறார்கள். ஆனால் உங்களுடைய தூய்மை தேவ ஆத்மாக்களின் ரூபத்தில் ஆத்மாவும் தூய்மையாகிறது மற்றும் அதனுடன் சேர்ந்து உடலும் தூய்மையாகிறது. இவ்வளவு சிரேஷ்டமான தூய்மையாக எப்படி ஆனீர்கள்? வெறுமனே சேர்க்கையின் வண்ணத்தினால். நீங்கள் அனைவரும் பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள் அல்லவா? யாராவது குழந்தைகளாகிய உங்களிடம் வந்து கேட்கிறார்கள், பரமாத்மா எங்கே வசிக்கிறார் என்று. பரந்தாமத்திலோ இருக்கவே இருக்கிறார். ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்மா உங்களோடு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? பரமாத்மாவுக்கு இப்போது தூய்மையான ஆத்மாக்களாகிய நம்முடைய மன சிம்மாசனம்தான் பிடித்திருக்கிறது. அப்படித்தானே? உங்கள் உள்ளத்தில் பாபா இருக்கின்றார். பாபாவின் உள்ளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். யார் இருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இருக்கிறீர்களா? அனைவரும் கை உயர்த்தி விட்டார்கள். நல்லது, மிகவும் நல்லது. பெருமிதத்தோடு சொல்கிறீர்கள், பரமாத்மாவுக்கு எனது உள்ளத்தை தவிர வேறெதுவும் பிடிக்காது. ஏனென்றால் இணைந்தே இருக்கிறீர்கள் அல்லவா? இணைந்தே இருக்கிறீர்களா? அநேக குழந்தைகள் இணைந்திருப்பதாக சொன்னாலும் கூட சதா பாபாவின் தொடர்பின் லாபத்தை எடுத்துக்கொள்வதில்லை. கம்பெனியனாகவோ ஆக்கிக் கொண்டீர்கள், அதாவது தோழராகவோ ஆக்கிக் கொண்டீர்கள். பக்கா தானே? மேரா பாபா என்று சொன்னால் கம்பெனியனாகவோ ஆக்கிவிட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு நேரமும் கம்பெனியின், அதாவது அந்த தோழமையின், நட்பின் அனுபவத்தை செய்ய வேண்டும்.
இதிலே வித்தியாசம் வந்து விடுகிறது. பாப்தாதா பார்க்கின்றார், இதில் யார் நம்பர் வாரியாக லாபத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? காரணம் என்ன? நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்துள்ளீர்கள். பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கின்றார், உள்ளத்தில் ராவணனின் ஏதேனும் பழைய ஆஸ்தி பழைய சமஸ்காரத்தின் ரூபத்தில் மிஞ்சி இருக்குமானால் ராவணனின் பொருள் வேறொருவரின் பொருளாகிறதல்லவா? வேறொருவரின் பொருளை ஒருபோதும் தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதில்லை, அது வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் பாப்தாதா பார்த்தார், ஆன்மீக உரையாடலில் கேட்கவும் செய்கின்றார். குழந்தைகள் என்ன சொல்லுகிறார்கள்? பாபா, நான் என்ன செய்வது, எனது சமஸ்காரமே அப்படித்தான் உள்ளது என்று சொல்கிறார்கள். இது என்ன உங்களுடையதா, எனது சமஸ்காரம் என்று சொல்கிறீர்கள்? இவ்வாறு சொல்வது சரியா? எனது பழைய சமஸ்காரம், எனது நேச்சர் என்கிறீர்களே, இது சரியா? இது சரி என்று யார் நினைக்கிறீர்களோ கை உயர்த்துங்கள். யாருமே கை உயர்த்தவில்லை. ஆக ஏன் சொல்லுகிறீர்கள்? எப்போது நீங்கள் மர்ஜீவா ஆகிவிட்டீர்களோ, அதாவது புதிய பிறவி எடுத்து விட்டீர்களோ, பிறகு உங்களுடைய சர்நேம் இப்பொழுது என்ன? பழைய ஜென்மத்தின் பெயரா அல்லது பிகே என்ற சர்நேமா? தனது சர்நேம் என்று எதை எழுதுகிறீர்கள்? பிகே என்று கூறுகிறீர்களா அல்லது இன்னார் இன்னார் என்றா? புதிய பிறவி எடுத்து விட்டீர்கள், மர்ஜீவா ஆகிவிட்டீர்கள் என்றால் பழைய சமஸ்காரம் எப்படி எனது சமஸ்காரம் ஆகும்? இந்த பழையதோ வேறொருவரின் சமஸ்காரம் ஆகிறது, எனது இல்லை அல்லவா? அப்போது இந்த ஹோலியில் எதையாவது எரிப்பீர்கள் தானே? ஹோலியில் எரிக்கவும் செய்கிறார்கள், வண்ணங்களை பூசிக்கொள்ளவும் செய்கிறார்கள். ஆக நீங்கள் அனைவரும் இந்த ஹோலியில் எதை எரிக்கப் போகிறீர்கள்? எனது சமஸ்காரம் என்பதை. உங்கள் பிராமண வாழ்க்கையின் அகராதியிலிருந்து எடுத்து விடுங்கள். வாழ்க்கையும் ஒரு அகராதிதான் அல்லவா? ஆக இப்போது ஒருபோதும் இதை கனவில் கூட யோசிக்கக்கூடாது. இப்போதோ எது பாபாவின் சமஸ்காரமோ அதுவே உங்கள் சமஸ்காரம் ஆகும். அனைவரும் சொல்கிறீர்கள் அல்லவா, தந்தைக்கு சமமாக வேண்டும் என்பதே எங்கள் லட்சியம் என்று. அப்படியானால் அனைவரும் மனதில் திட சங்கல்பத்தின் இந்த உறுதிமொழியை தனக்குத்தானே எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? தவறுதலாக கூட எனது என்று சொல்லக்கூடாது. எனது எனது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்போது இந்த பழைய சமஸ்காரங்கள் அந்த லாபத்தை எடுத்துக்கொள்ளுகின்றன. எப்போது என்னுடையவை என்று சொல்கிறீர்களோ அப்போது அவை உங்களிடம் உட்கார்ந்து கொள்ளுகிறது, வெளியேறுவதில்லை. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் இப்போது எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார் தெரியுமா? ஏற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாக, அடிமை குழந்தையாக அல்ல, ராஜா குழந்தையாக, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் உள்ள, அதாவது கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆள்கின்ற சக்தியும் நிறைந்த மாஸ்டர் சர்வ சக்திமான் சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய எந்த சொரூபத்தை பார்க்கின்றீர்கள்? இதைத்தான் பார்க்கிறீர்கள் அல்லவா? அடிமை இல்லை தானே? அடிமை ஆத்மாக்களை நீங்கள் அனைவரும் அதிகாரி ஆக்குபவர்கள் தானே? ஆத்மாக்கள் மீது இரக்க மனம் உள்ளவராகி அடிமைத்தனத்திலிருந்து அவர்களையும் நீக்கி அதிகாரி ஆக்குபவர் நீங்கள். ஆக நீங்கள் அனைவரும் இன்று ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பாப்தாதாவுக்கும் குஷி. அனைவரும் அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அனைவரிடமும் விமானம் உள்ளதில்லையா? பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருக்கும் பிறவி எடுத்ததுமே மனம் என்ற விமானத்தை பரிசாக கொடுத்து விட்டார். விமானத்தில் பெட்ரோல் சரியாக உள்ளதா, இறக்கை சரியாக உள்ளதா, ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஆதாரம் சரியாக உள்ளதா, செக் செய்கிறீர்களா? அப்படிப்பட்ட விமானம், மனம் என்ற விமானம், இது 3 உலகங்களுக்கும் ஒரு வினாடியில் செல்லக்கூடியது. தைரியம் மற்றும் ஊக்கம், உற்சாகம் என்ற 2 இறக்கைகளும் யதார்த்தமாக சரியாக இருந்ததென்றால் ஒரு வினாடியில் இந்த விமானத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட முடியும். ஸ்டார்ட் செய்வதற்கான, விமானத்தை தொடங்குவதற்கான சாவி எது? மேரா பாபா, எனது பாபா என்பது. மேரா பாபா என்று சொல்வீர்களானால் உங்கள் மனம் எங்கே சென்று சேர விரும்புகிறதோ அங்கே சென்று சேர முடியும். 2 இறக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும். தைரியத்தை ஒருபோதும் விடக்கூடாது. ஏனென்றால் பாப்தாதாவின் உறுதிமொழி, வரதானம் என்னவென்றால்,
உங்கள் தைரியத்தின் ஓரடி மற்றும் 1000 அடி உதவி பாபாவுடையதாகும். எத்தகைய கடுமையான சமஸ்காரமாக இருந்தாலும் சரி, தைரியத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். சர்வ சக்திமான் பாபா உங்களுக்கு உதவியாளராக இருக்கின்றார், இணைந்தே இருக்கின்றார், சதா ஆஜராகி இருக்கின்றார். நீங்கள் தைரியமாக சர்வ சக்திமான் இணைந்த பாபாவின் மீது அதிகாரம் வையுங்கள் மற்றும் திடமாக இருங்கள். இது நடந்தே ஆக வேண்டும். பாபா என்னுடையவர், நான் பாபாவுடையவன். இந்த தைரியத்தை மறக்காதீர்கள். எப்படி செய்வேன் என்ற சங்கல்பம் வருகிறது, அந்த எப்படி என்ற சொல் மாறி இப்படி என்று ஆகிவிடும். எப்படி செய்வேன், என்ன செய்வேன் என்பதில்லை, இப்படி நடந்தே தீரும். யோசிக்கிறீர்கள், செய்யத்தான் போகிறோம், செய்யத்தான் செய்கிறோம், நடக்கும், நடக்கவோ வேண்டும், பாபாவோ உதவி செய்வார், நடந்தே தீரும் என்று. பாபா கட்டுப்பட்டிருக்கின்றார் திடமான நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ரூபத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுகிறீர்கள். பாபாவின் மீது உரிமை வைக்கிறீர்கள், ஆனால் ரூபத்தை மாற்றி விடுகிறீர்கள். பாபா, நீங்களோ உதவி செய்வீர்கள் அல்லவா, நீங்களோ கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா, இப்படி இல்லையா இல்லையா என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாக உள்ளது. ஏனெனில் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறவி எடுத்ததுமே வெற்றி திலகத்தை நெற்றியில் இட்டிருக்கின்றார். திடத்தன்மையை உங்கள் தீவிர முயற்சியின் சாவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். திட்டங்களை மிக நன்றாகவே தீட்டுகிறீர்கள். பாப்தாதா ஆன்மீக உரையாடலை கேட்கும்போது மிகவும் தைரியத்துடன் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள். திட்டங்களும் மிகப்பெரிய சக்திசாலியாக உருவாக்குகிறீர்கள். ஆனால் அந்த பிளானை, திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தெளிவான புத்தி உள்ளவராகி செய்வதில்லை. அதாவது எண்ணத்தில் கலப்படமாகி விடுகிறது. செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும், இப்படி சுய நம்பிக்கையில் உறுதி இல்லாமல் இருக்கிறீர்கள். அதாவது வீணான எண்ணங்களை கலப்படம் செய்து விடுகிறீர்கள். இப்போது நேரத்துக்கேற்ப தெளிவான புத்தி உள்ளவராகி சங்கல்பத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு சிறிதும் பலவீனமான சங்கல்பங்களை வெளிப்படுத்தாதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போது ஒரு தடவை மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை, அநேக தடவை செய்துள்ளதைத்தான் இப்பொழுது நான் ரிப்பீட் செய்து கொண்டிருக்கின்றேன், மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை தடவை கல்ப கல்பமாக வெற்றியாளர் ஆகி இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். அநேக தடவை வெற்றியாளர் நாம்தான். வெற்றி என்பது அநேக கல்பங்களின் பிறப்புரிமையாகும். இந்த உரிமையின் மூலம் நிச்சய புத்தி உள்ளவராகி உறுதித்தன்மையின் சாவியை போடுங்கள். வெற்றி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு எங்கே போய்விடும்? வெற்றி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பிறப்புரிமையாக கழுத்தின் மாலையாக உள்ளது. போதை உள்ளதல்லவா? ஆகுமா ஆகாதா என்பதில்லை, ஆகியே தீரும். அந்த அளவு நிச்சய புத்தி உள்ளவராகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நிச்சய புத்தி ஆத்மாக்கள் வெற்றி நிச்சயம் என்ற போதையை வைத்துக் கொள்ளுங்கள். இருக்குமா இல்லையா என்பதில்லை, இருக்கவே இருக்கிறது. இவ்வாறு நினையுங்கள். வெற்றியாளராகவே இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம். ஆக அத்தகைய ஹோலி ஆத்மாக்கள் அல்லவா நீங்கள்? ஹோலியஸ்டாகவோ இருக்கவே செய்கிறீர்கள். ஆக ஞானத்தின் வண்ணப்பொடியினை, ஹோலியை பாப்தாதாவுடன் விளையாடி விட்டீர்கள். இப்போது இன்னும் என்ன விளையாடுவீர்கள்? பாப்தாதா பார்த்தார், பெரும்பாலும் அனைவருக்கும் ஊக்கம், உற்சாகம் மிக நன்றாக உள்ளது. இதை செய்வோம், அதை செய்வோம், இது ஆகிவிடும் என்று. பாப்தாதாவும் மிகவும் குஷி அடைகின்றார். ஆனால் இந்த ஊக்கம், உற்சாகம் சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். சில நேரம் அது உள்ளடங்கி போய்விடுகிறது, சில நேரம் வெளிப்படுகிறது. ஏனென்றால் முழு சங்கம யுகமே உங்களுக்கு உற்சவம்தான். உலகத்தினரோ எப்போதாவது தான் உற்சவத்தை அல்லது பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அதிக நேரம் டென்ஷனிலேயே இருக்கிறார்கள் அல்லவா? அதனால் உற்சாகத்தில் ஆடுவோம், பாடுவோம், உண்போம். அப்போது மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆனால் உங்களிடமோ ஒவ்வொரு வினாடியும் ஆடுவதும் பாடுவதும் இருக்கவே செய்கிறது. நீங்கள் சதா மனதுக்குள் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? நடனமாடுகிறீர்கள், குஷியில் நடனமாட வருகிறதா? கை உயர்த்துங்கள். நல்லது. நடனமாட வருகிறது என்றால் வாழ்த்துக்கள்.
ஆக சதா நடனமாடிக்கொண்டே இருக்கிறீர்களா அல்லது எப்போதாவதா? பாப்தாதா இந்த ஆண்டுக்கான வீட்டு பாடத்தை கொடுத்திருந்தார். 2 வார்த்தைகளை ஒருபோதும் யோசிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் மற்றும் சம்திங், அதாவது சில நேரம் மற்றும் சில விஷயங்கள் என்பது. இந்த 2மே முடிந்து விட வேண்டும். சில நேரம் மற்றும் சில விஷயங்கள் என்று சொல்லுவது. இந்த நடனம் ஆடுவதில் களைப்படைவதற்கான விஷயமே இல்லை. படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்தாலும் சரி, காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அமர்ந்திருந்தாலும் சரி, குஷியின் நடனத்தையோ நீங்கள் ஆட முடியும். மேலும் பாபாவின் பிராப்திகளின் பாடலையும் நீங்கள் பாட முடியும். பாபாவின் பிராப்திகள், பாபாவின் குணங்களின் பாடலோ அனைவருக்கும் பாட வரும் அல்லவா? ஆக ஒவ்வொரு நாளும் உற்சவம், ஒவ்வொரு நேரமும் உற்சவம். சதா நடனமாடுங்கள், பாடுங்கள். மற்றபடி வேறு வேலை எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த 2 வேலை தான் இல்லையா? ஆடுங்கள், பாடுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளவுதான். இப்போது வண்ணங்களின் ஹோலியும் கொண்டாடுவீர்களா? ஹோலியை இங்கே கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? நல்லது. உங்களைத்தான் பக்தர்கள் காப்பி அடிப்பார்கள் அல்லவா? நீங்கள் பகவானோடு ஹோலி கொண்டாடுகிறீர்கள் என்றால் பக்தர்களும் தேவதைகளாகிய உங்களில் யாருடனாவது விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று அநேக குழந்தைகளின் இமெயில்கள் கூட வந்துள்ளன. என்னென்ன சாதனங்கள் உண்டோ அவற்றின் மூலமாக ஹோலி வாழ்த்துக்களை குழந்தைகள் அனுப்பியுள்ளனர். நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் விசேஷமாக நினைவு செய்கிறார்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் பல கோடி மடங்கு உள்ளத்தின் அன்பான நினைவுகளை பதிலுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் அவரது பெயர் சகிதமாக, விசேஷத்தன்மை சகிதமாக வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்றைய உலகத்தில் டாக்டர்கள் மருந்துகளை விடுங்கள், உடற்பயிற்சி அதாவது எக்ஸர்சைஸ் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக பாப்தாதாவும் சொல்லுகின்றார், யுத்தம் செய்வதை விட்டுவிடுங்கள், கடின உழைப்பை விட்டுவிடுங்கள். நாள் முழுவதிலும் 5 நிமிடம் மனதின் எக்ஸர்சைஸ் செய்யுங்கள். 1 நிமிடத்தில் நிராகாரி, 1 நிமிடத்தில் ஆகாரி, 1 நிமிடத்தில் அனைத்து விதமான சேவாதாரி. இந்த மனதின் 5 நிமிட பயிற்சி நாள் முழுவதிலும் பல்வேறு நேரங்களில் செய்யுங்கள். அப்போது நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இது முடியும் தானே? மதுபனில் இருப்பவர்களால் செய்ய முடியுமா? மதுபன் தான் அஸ்திவாரம். மதுபனத்தின் அதிர்வலைகள் நாலாபுறமும் விரும்பாமலே கூட சென்று சேர்ந்து விடுகிறது. மதுபனில் ஏதானும் விஷயம் நடக்கிறது என்றால் பாரதம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் அது அடுத்த நாள் செய்தியாக சென்று சேர்ந்து விடுகிறது. மதுபனில் அந்த மாதிரி சாதனம் வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு விஷயமும் மறைவாக இருக்காது. நல்லதாக இருந்தாலும் புருஷார்த்தத்தை பற்றியதாக இருந்தாலும் சரி. ஆக மதுபன் என்ன செய்கிறதோ அந்த அதிர்வலைகள் தானாகவே மற்றும் சகஜமாகவே பரவிவிடும். முதலில் மதுபன் நிவாசிகள் வீணான எண்ணங்களை நிறுத்திவிட வேண்டும். பாப்தாதா மனதார குழந்தைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார், வாழ்த்துக்களை சொல்லுகின்றார். பிரம்மா பாபா கடைசியில் என்ன வரதானம் கொடுத்தார்? நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி. இந்த பிரம்மா பாபாவின் கடைசி வரதானம் ஒரு மிக பெரிய பரிசாக குழந்தைகளிடம் இருந்துவிட்டது. ஆக இப்போதே ஒரு வினாடியில் பிரம்மா பாபாவின் பரிசை மனதால் ஸ்வீகாரம் செய்ய முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? திட சங்கல்பம் செய்ய முடியுமா? பாபாவின் பரிசை சதா நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஆதி தேவரின் பரிசு குறைந்ததில்லை. பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவார். அதனால் அவரது பரிசும் குறைச்சலானதல்ல. ஆக அவரவர் முயற்சியின் பிரமாணம் சங்கல்பம் செய்யுங்கள். இன்றைய நாள் ஹோலி, அதாவது எது முடிந்து விட்டதோ, ஹோலி முடிந்து விட்டது. ஆனால் இப்போது முதல் பரிசை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பாபாவின் சேவைக்கான ரிட்டர்ன் கொடுங்கள். பாருங்கள், பிரம்மா பாபா கடைசி நாள் கடைசி நேரம் வரை சேவை செய்தார். இது பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள் மீதிருந்த அன்பு, சேவையின் மீதிருந்த அன்பின் அடையாளமாகும். எனவே பிரம்மா பாபாவுக்கு பிரதிபலன் கொடுப்பதென்றால் அடிக்கடி வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பரிசை நினைத்து பார்த்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அனைவரும் தங்கள் மனதில் பிரம்மா பாபாவிடம் அவருடைய அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுப்பது என்று திட சங்கல்பம் செய்யுங்கள்.
இதுதான் பிரம்மா பாபாவின் அன்பின் பரிசுக்கு கைமாறாகும். நல்லது. நாலாபுறமும் உள்ள லக்கியஸ்ட் மற்றும் ஹோலியஸ்ட் குழந்தைகளுக்கு, மிக மிக அதிர்ஷ்டசாலி மற்றும் மிக மிக புனிதமான குழந்தைகளுக்கு, சதா திட சங்கல்பத்தின் சாவியை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய தைரியசாலிகளான குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளையும் உற்சவம் என்று புரிந்து கொண்டாடக்கூடிய சதா அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் மறக்கக்கூடிய சதா ஆத்ம உணர்வுள்ளவர் ஆகுக. விளக்கம்: கர்மத்தில், பேச்சில், தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் அன்பு மற்றும் நினைவில் ஸ்திதியில் மூழ்கி இருப்பீர்களானால் அனைத்தையும் மறந்து ஆத்ம உணர்வுள்ளவர் ஆகிவிடுவீர்கள். கர்மத்தில், பேச்சில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வரும்போது அன்புடன் இருப்பது, மேலும் நினைவு மற்றும் ஸ்திதியை பொறுத்த வரைக்கும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருப்பது. இப்படி இருந்தால் அனைத்தையும் மறந்து நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிவிடுவீர்கள். அன்புதான் தந்தைக்கு நெருக்கமான சம்பந்தத்தில் உங்களை கொண்டு வருகிறது மற்றும் அனைத்தையும் துறந்த தியாகியாக, சர்வஸ்வ தியாகியாக ஆக்கிவிடுகிறது. இந்த அன்பின் விசேஷ தன்மையினால் அல்லது அன்பில் மூழ்கிய ஸ்திதியில் இருப்பதன் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை எழுப்ப முடியும். இந்த அன்புதான் அதிர்ஷ்ட பூட்டை திறப்பதற்கான சாவி ஆகும். இதன் மூலம் எத்தகைய துர்பாக்கியசாலி ஆத்மாவையும் பாக்கியசாலியாக ஆக்கிவிட முடியும். ஸ்லோகன்: சுய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்வீர்களானால் உலக மாற்றம் தானாகவே ஆகிவிடும். நல்லது. அவ்யக்த சமிக்கை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். மனம் எனும் சக்தியின் கண்ணாடி என்னவென்றால் பேச்சு மற்றும் செயல் ஆகும். அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, இருவரின் சம்பந்தம் தொடர்பில், பேச்சு மற்றும் செயலில் சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள். யாருடைய மனம் சக்திசாலியாக சுபமானதாக இருக்குமோ அவருடைய பேச்சு மற்றும் செயல் தானாகவே சக்திசாலியாக சுத்தமானதாக இருக்கும், சுப பாவனையுடன் கூடியதாக இருக்கும். மனம் சக்திசாலியாக இருக்கிறதென்றால் நினைவினுடைய சக்தி சிரேஷ்டமானதாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும். அவர்கள் சகஜ யோகியாக இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.